ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா ஒரு பேபி டவல் தான் பார்க்க போகிறோம். இந்த பாருங்களேன், ஒரு 4 பக்கம் வந்து 4 பிக்சர் வரைஞ்சி வச்சுருக்கேன் நான். இதில் வந்து நார்மல் மிஷின், இப்போ நம்ம நார்மலாக தைக்கிறோம்ல அந்த டெய்லரிங் மிஷின்லேருந்து ஒரு எம்ப்ராய்டிங் எப்படி போடலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பிக்சர் எடுத்துக்கோம் அப்படின்னம்னா, ஒரு டேபிளில் வந்து ஃப்ரூட்ஸும் அண்டு வெஜிடபிள்ஸும் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ நான் போடுறது என்ன அப்படின்னம்னா, ஒரு சுரக்காய் இருக்கிற மாதிரி, எல்லாமே வந்து பேபிக்கும் சத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுக்காக ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் இருக்கிற மாதிரி நான் பிக்சர் செலக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் எதுக்காக நான் நார்மல் மிஷின் எம்ப்ராய்டிங் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னம்னா, இப்போ எம்ப்ராய்டிங் வந்து மிஷின் வந்து எல்லாருமே வாங்க முடியுமானா கண்டிப்பாக அது எல்லாராலையும் முடியாது, ஏன்னா அது வந்து ரேட் அதிகம். ஆனால் இந்த நார்மல் மிஷின் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னம்னா, எல்லாருமே ஒரு நார்மல் பீப்புள் எல்லாருமே பேசிக்காகவே இருக்கும் நார்மல் மிஷினு. அப்போ அந்த மிஷின்லேயும் நம்ம எம்ப்ராய்டிங் போடலாம். இப்போ இது பேபி டவல் மட்டும்தான் போட முடியுமா அப்படின்னம்னா இல்லை, இதில் வந்து நம்ம ப்ளவுஸ் போட்டுக்கலாம், இல்லை ஒரு திரை போடணுமா போட்டுக்கலாம், நமக்கு எதில் வேணாலும் நம்ம வந்து எம்ப்ராய்டிங் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் சரி இது நம்ம வந்து கிளாஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம விடியல் கலைக்கூடத்துலேருந்து நார்மல் எம்ப்ராய்டிங் மிஷின் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இதில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம விடியல் கலைக்கூட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வீடியோஸ்லாம் போடுறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த சுரக்காய் முடிய போகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுரக்காய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, ஒரு வெண்டைக்காய் தான். வெண்டைக்காய் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. வெண்டைக்காயோட காம்பு தான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம நார்மல் மிஷினில் எம்ப்ராய்டிங் வந்து எல்லாருமே கற்றுக்கலாம். நம்ம எல்லாருமே வந்து இதை வச்சு நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக கூடயும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த எதுக்கு இந்த டவல் போடுறேன் அப்படின்னம்னா, இப்போ குழந்தைங்களுக்குலாம் வந்து வெயில் நேரம், இப்போ வெளியே தூக்கிட்டு போனாங்கன்னா இப்போ இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எனக்கு அண்ணன் ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க மகனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு நம்ம கிஃப்டாக கொடுப்போம் அப்படின்றக்காக தான் இப்போ நான் இந்த இதை போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கலாம். இப்போ அடுத்து நான் போட்டுக்கிட்டு இருக்கிறது மாம்பழம் போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ அடுத்து என்ன பழம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னம்னா, இது வந்து ஆரஞ்சு பழம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது தக்காளி பழம். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது ஆப்பிள் பழம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ அடுத்து நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னம்னா, பவுல் தான். இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கிறதுக்கு ஒரு பவுல் இருக்கும்ல டேபிள் மேலே, அந்த பவுல் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து மல்டி கலரில் போடுறேன். இந்த நூல் வந்து கலரே மல்டி கலராக இருக்கும். மல்டி கலர் நூலில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன்.
இப்போ போடுறது வந்து ஒரு டேபிள் சொன்னேன்ல, டேபிள் தான் போடுறேன் இப்போ பாருங்கள்.